தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடக்கநந்தல் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக உதவியாளர் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் பேரூராட்சியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருபவர் தமிழரசி. அதே கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வருபவர் சங்கீதா. இவர்கள் 2 பேருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அனுமதி இன்றி கிராம நிர்வாக உதவியாளராக பணியாற்றிய சங்கீதா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசுடைய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் முறையாக பணிக்கு வராததால் அது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் அவர்களுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே மோதல் அதிகமானது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதா கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசியை கடந்த மாதம் அலுவலகத்திலேயே வைத்து பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இது குறித்து உடனடியாக கிராம நிர்வாக அதிகாரியான தமிழரசி வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார். இந்த நிலையில் இன்று கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருந்தார். அப்போது ஆத்திரமாக வந்த கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதா கிராம நிர்வாக அதிகாரியான சங்கீதா தமிழரசியை கடுமையாக தாக்கி அங்கிருந்த சாணி பொட்டலங்களை அவர் மீது வீசி தாக்கியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அவர் உடனடியாக கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கிராம நிர்வாக அலுவலகத்திற்குள் புகுந்து கிராம நிர்வாக உதவியாளரே விஓஓ தமிழரசியை தாக்கிய சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.